வணக்கம். லேட்டஸ்ட் ஆப்பிள் நியூஸ் அப்டேட்டை தான் இந்த எபிசோடில் பார்க்க போகிறோங்க. ஜூன் 9th நடக்க போகிற வேர்ல்டு வைட் டெவலப்பர் கான்ஃபரன்ஸில் iOS 19 அண்ட் மற்ற சாஃப்ட்வேர்ஸில் வரக்கூடிய ஃபீச்சர்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கறதுக்காக நம்ம ரொம்ப ஈகராக இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் iOS 19 ஆப்பிள் ரிலீஸ் பண்ணாமல் அதை ரீநேம் பண்ணி iOS 26 அப்படின்னு ரிலீஸ் பண்ணுவாங்கன்னு ப்ளூம்பர்கோட மார்க் கர்மன் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ட்ரஸ்டடான சோர்ஸ் இந்த மாதிரி லீக்ஸ் இதெல்லாத்தையும் பொறுத்த வரைக்கும். ஸோ அவங்களோட எக்ஸ் வெப்சைட்டில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதை பார்த்த உடனேயுமே எக்ஸ் வெப்சைட்டில் நானுமே ஷேர் பண்ணுறது நிறைய பேருக்கு தோணக்கூடிய விஷயம் தான். ஆட்டோ கண்ணடியை திருப்பினா ஆட்டோ எப்படி ஸ்டார்ட் ஆகும் அப்படிங்கிறது தான். ஸோ iOS 19ல என்னென்ன வசதிகள் வரும் அப்படிங்கிறத ரொம்ப ஈகராக எல்லாருமே பார்த்துட்டு இருக்கோம். சோஃபார் பெருசாக லீக்ஸ் எதுவும் கிடையாதுங்க. விஷன் ஓஎஸோட டிசைன் கியூஸ் எடுத்துகிட்டு வரும். அந்த மாதிரி சில ஐகான்ஸ் வந்து ஒரு 3D டச் டிரான்ஸ்லூசன்சி எஃபெக்ட் இந்த மாதிரி பழைய முன்னிருந்த சில விஷயங்கள்லாம் திருப்பியும் வரதுக்கு சான்சஸ் இருக்கு. அக்ராஸ் த சிஸ்டம் செட்டிங்ஸ்ல இருந்து சில விஷயங்கள் எல்லாம் நிறைய சேஞ்ச் வரும் அப்படிங்கிற மாதிரி சில லீக்ஸ் இருக்கு. ஆப்பிள் இப்போ அடாப்ட் பண்ணக்கூடிய இந்த நேமிங் ஸ்கீம் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் 1 இயருக்கு, அதாவது 2026 செப்டம்பரில் தான் நம்ம அடுத்த iOS ரிலீஸ் வந்து நடக்குங்க, புது ஐஃபோன்ஸ் வரும்போது. ஸோ இந்த வருஷம் எண்டில் நம்மளுக்கு செப்டம்பரில் iOS 19க்கு பதிலாக iOS 26 ஆப்பிள் நேம் பண்ணி கொடுத்துருந்தாலும் அடுத்த 1 இயர் அப்படிங்கிற ஃபோக்கஸில் அதிகமாக யூசர்ஸ் பயன்படுத்தக்கூடியது 2026 தான். அப்படிங்கிறதுக்காக இந்த நேமிங் ஸ்கீம் பார்த்தீங்கன்னா அட்வான்ஸாக சூஸ் பண்ணுற மாதிரி தெரியுது. இனி வரக்கூடிய iOS வெர்ஷன்ஸ் எல்லாமே இந்த இயர் பேஸ்டு நேமிங் ஸ்கீமை தான் வந்து ஃபாலோ பண்ணுங்கிற மாதிரி இருக்கு. iPadOS 26, macOS அண்ட் watchOS இந்த மாதிரி எல்லாத்துக்குமே ஆப்பிள் ஒரு ஃபிக்ஸட் நேம் வந்து சூஸ் பண்ணுற மாதிரி தெரியுது. ஐஃபோன்ஸ்க்கு இதனால் நேம் சேஞ்ச் பண்ணுவாங்களா அப்படிங்கிறது பெரிய கொஸ்டின் மார்க்காக தான் இருக்குது. ஒரு 3-4 இயர்ஸாகவே பார்த்தீங்கன்னா ஐஃபோன் அல்ட்ரா, ஐஃபோன் ஏர் இந்த மாதிரி ஃபிக்ஸட் ஒரு நேமிங் ஸ்கீமை வந்து ஆப்பிள் கொண்டு வரதுக்கு சான்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. பட் இன் பிட்வீனில் ஐஃபோன் 16e மாதிரி மாடல்ஸ் எல்லாம் இருக்குது. ஐஃபோன் SEயோட அஃபோர்டபுள் வெர்ஷன் ஆப்பிளை பொறுத்த வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த மாதிரி மாடல் நேமிங் ஸ்கீம் எல்லாம் எப்படி சூஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிறது கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக தான் இருக்குது. எந்தெந்த ஐஃபோன்ஸ் வந்து iOS 19க்கு கம்பேட்டபிளாக இருக்கும் அண்ட் என்னென்ன வசதிகள் சோஃபார் லீக்ஸ் அண்ட் ரூமர்ஸ் வந்திருக்கு அப்படிங்கிறது எல்லாத்தையும் நம்ம ரீசெண்ட் எபிசோட்ல பண்ணியிருக்கோம். லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல பின் பண்ணி வைக்கிறேன், தேவைப்பட்டுச்சுன்னா பாருங்க. விஷன் OS சம்பந்தப்பட்ட சில டிசைன் கியூஸ் தான் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் இருக்குங்க. பெரும்பாலும் நம்மளுக்கு ப்ரீவியஸ் iOS வெர்ஷன்ஸ் மாதிரியே லீக்ஸ் அண்ட் ரூமர்ஸ் வந்து அதிகமாக இப்போ வரைக்கும் இன்டர்னலாக எதுவுமே வந்து பெருசாக லீக்காக கிடையாது. ஸோ ஸ்டில் நம்ம சர்ப்ரைஸில் தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் என்ன மாதிரி ரிவியல் பண்ணுவாங்க அப்படின்னு. இந்த வருஷம் நடக்க போகிற ஜூன் 9th நடக்க போகிற வேர்ல்டு வைட் டெவலப்பர் கான்ஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா ஆப்பிளுக்கு ரொம்பவே ஒரு க்ரூஷியலான டெஸ்ட் பீரியட்னு சொல்லலாம். இத்தனை வருஷமாக அவங்க எந்தவித காம்படிஷனையும் பெருசாக ஃபாலோ பண்ணாமல் அவங்களோட லைன் ஆஃப் ப்ராடக்ட் ரிலீஸ், சாஃப்ட்வேர் ஃபீச்சர்ஸ் ரிலீஸ் இந்த மாதிரி தான் போவாங்க. ஐஃபோன் 3GSலேருந்து நான் பயன்படுத்திட்டு இருக்கேன். அப்போ இருந்தே பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டில் இருக்கக்கூடிய ஃபீச்சருங்கிற அந்த கட்டாயத்துக்காக அவங்க எதையுமே ஃபாலோ பண்ணி கொண்டு வந்தது கிடையாது. அவங்களோட ஓன் ஈகோ சிஸ்டம்குள்ளே என்னென்ன மாதிரி சாஃப்ட்வேர் செட் ஆகும், என்னென்ன வசதிகள் செட் ஆகும், ஃபீச்சர்ஸ் வைஸ் செட் ஆகும், இது ஒரு பர்டிகுலர் ஃபீச்சர் ஆட் பண்ணுறதுனால மற்ற சிஸ்டம் ஃபீச்சர்ஸ் பிரேக் ஆகுமா ஆகாதா, யூசர்ஸோட ப்ரைவசி என்ன ஆகும், இந்த மாதிரி பல ஃபேக்டர்ஸை வந்து முன்னிறுத்தி தான் சில ஃபீச்சர்ஸை வந்து ஒவ்வொரு வருஷமும் அனௌன்ஸ் பண்ணிட்டு வராங்க. பட் ஆப்பிள் இன்டெலிஜென்ஸ் மாதிரி வசதிகள் பார்த்தீங்கன்னா ஆப்பிளுக்கு ஒரு பெரிய செட்பேக் அப்படின்னு சொல்லலாம். ஷேர் ஹோல்டர்ஸ்லேருந்து ரெகுலர் ஒரு ஆப்பிள் ஃபேன்ஸ் முதல் கொண்டு எல்லாருமே ரொம்ப கீனாக பார்த்துட்டு இருக்கக்கூடியது இந்த வருஷம் வேர்ல்டு வைட் டெவலப்பர் கான்ஃபரன்ஸ் தான். ஏன்னா லாஸ்ட் இயர் ஆப்பிள் இன்டெலிஜென்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு லிட்டில் நைட் மேர்னு சொல்லலாம். பெரும்பாலான அவங்க சொன்ன ஃபீச்சர்ஸ், இமேஜ் பிளே கிரவுண்ட் அண்ட் மற்ற சில ரைட்டிங் டூல்ஸ் அண்ட் ஃபீச்சர்ஸ் எல்லாம் நிறைய பேர் பயன்படுத்துறதே கிடையாது. ஈவன் தோ ஐஃபோன் 16 மாடல்ஸ் வச்சிருந்தாலும் அவங்களுக்கு அதில் அவைலபிளாக இருந்தாலும். இது எல்லாத்துக்கும் ஒரு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா ஆப்பிள் இன்னும் ரிலீஸ் பண்ணாத ஒரே ஒரு ஃபீச்சர் லாஸ்ட் இயர் ப்ரெசன்டேஷனில் சொன்னது சிரியோட ஒரு நேச்சுரல் கன்வர்சேஷன் பண்ணக்கூடிய நம்மளோட ஆன் டிவைஸில் பர்சனல் கான்டெக்ஸ்ட் தெரிஞ்சு ஆன் ஸ்க்ரீன் அவேர்னஸோட ஒர்க் ஆகக்கூடிய அந்த ஒரு ஃபங்க்ஷனாலிட்டி தான். இப்போ வரைக்கும் நம்ம டைமர் அண்ட் யாரையாவது கால் பண்ணணும்னா பண்ணுறது இந்த மாதிரி பேசிக் விஷயங்களுக்கு தான் ஒரு வாய்ஸ் அசிஸ்டன்ட் மாதிரி பயன்படுத்துகிறோம். ஏதாவது சாங்ஸ் சேஞ்ச் பண்ணணும், ப்ளே பண்ணணும் அப்படின்னு இந்த மாதிரி விஷயங்களுக்கு தான். பட் ஒரு கூகுள் ஜெமினை மாதிரி காம்படிஷனில் இருக்கக்கூடியது பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல இன்ட்ராக்ட் பண்ணக்கூடிய ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஏஜென்ட்ஸை வந்து நம்மளுக்கு இப்போ ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நடந்து முடிஞ்ச கூகுள் ஐஓல பார்த்தீங்கன்னா லிட்டரலி கூகுள் வந்து ஓவரால் மார்க்கெட் கேமையே வந்து ஒரு ஸ்டெப் அப் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஆப்பிள் இதனாலேயே ஒரு இன்னொரு ப்ரெஷர் இன்னொரு சைட்லேருந்து வர மாதிரி இருக்குது. ப்ராஜெக்ட் ஆஸ்ட்ரா அண்ட் கூகுளோட சர்ச்சில் அவங்க ரோல் அவுட் பண்ணியிருக்கக்கூடிய சேஞ்சஸ் எக்ஸிஸ்டிங்காக அவங்க டேட்டா ஃபோக்கஸ்டாகவே இருந்ததுனால இது எல்லாத்தையுமே வந்து அவங்களால வேகமாக அனௌன்ஸ்மெண்ட் பண்ணின கையோடு அதை லான்ச்சும் பண்ண முடிஞ்சிச்சு. ஸோ ஆப்பிள் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர் அவங்க சொன்னது பெரும்பாலான ஃபீச்சர்ஸ் நெக்ஸ்ட் இயர் அவைலபிளாக இருக்கும், இயர் 2 அவைலபிளாக இருக்கும், இந்த மாதிரி விஷயங்கள் தான் சொன்னாங்க. இந்த வருஷம் அந்த ஒரு விஷயத்தை அவாய்ட் பண்ணாங்கனாவே எனக்கு
எனக்கு தெரிஞ்சு ஈவெண்ட் வந்து ஓரளவுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக போகும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ எந்த ஒரு ஃபீச்சர்ஸ் அவங்க ஷோ பண்ணாலும் அதை செப்டம்பர் எண்டுக்குள்ளே அனௌன்ஸ் பண்ணணுங்கிற ஒரு கட்டாயத்தில் வந்து ஆப்பிள் இருக்காங்க. அஃபிஷியலாக நெக்ஸ்ட் ஜெனரேஷன் ஆஃப் ஐஃபோன் 17 சீரிஸ் லான்ச் பண்ணும்போது iOS 19 ஆர் iOS 26 வந்துச்சு அப்படின்னாலும் நம்மளுக்கு அதில் எல்லாம் அவங்க சொல்லக்கூடிய ஃபீச்சர்ஸும் வந்து இருக்கணுங்கிறது தான் ஒரு பெரிய விஷயமா இருக்க போகுது. முக்கியமாக பக்ஸ் ரெடியூஸ்டாக இருக்கணும். இல்லை அப்படின்னா iOS 26.1 26.2 வரைக்கும் வெயிட் பண்ணி நம்ம அப்டேட் பண்ணணுங்கிற மாதிரி ஆயிரும். ஃபர்தர் இதை பற்றி லீக்ஸ் வரும்போது இந்த iOS 26ல என்னென்ன வசதிகள் வரப்போகுது அப்படின்னு ட்ரஸ்டட் சோர்ஸ்லேருந்து லீக்ஸ் ஏதாவது வந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்களோட நான் ஷேர் பண்ணுறேன். சில யூஸ்ஃபுல் லிங்க்ஸை டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லேயும் பின் பண்ணி வைக்கிறேன். தேவைப்பட்டுச்சுன்னா செக் பண்ணி பாருங்கள். நீங்கள் இந்த WWDC கான்ஃபரன்ஸில் ஆப்பிள் iOS ரீநேம் பண்ணினதுக்கப்புறம் iOS 26 ஆர் iOS 19ல என்ன மாதிரி வசதிகள் எதிர்பார்க்குறீங்க அப்படிங்கிறதையும் கீழே கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணிக்கோங்க. கேள்விகள் எது இருந்தாலும் நம்மளோட ஃபேஸ்புக் கொஸ்டின் அண்ட் ஆன்சர் குரூப் அல்லது ask@irobinpro.com பயன்படுத்துங்க. மீண்டும் அடுத்த எபிசோட்ல ஒரு யூஸ்ஃபுல்லான டாபிக்கோட உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.